சோ இந்த விஷயத்துல நான் எதுவுமே தேவையில்லாம கதைக்கல. விஜய் பற்றியும் கதைக்கல, சங்கீதா பற்றியும் கதைக்கல. சங்கீதா விஜய் டிவோர்ஸ் எடுத்தா அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை. ஆனா ஒரு விஷயத்த நான் சங்கீதாவில ஷீஸ் ஃப்ரம் ஜெஃப்னா, therefore I feel like she's best woman in the world. நான் 27 வருஷம் ஒருத்தன் உன்னோட வாழ்ந்திருக்கான், சரிதானே? அது என்னுடைய ஒப்பீனியன். அத பிள்ளையா தயவு செய்து நினைக்க வேண்டாம். 27 வருஷம் உன்னோட ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். 27 வருஷம் ஒருத்தன் உண்ட சந்தோஷத்திலையும் கவலையிலையும் பக்கத்துல இருந்திருக்கான். 27 வருஷம் உன்னோட குடும்பம் நடத்தி இருக்கான். அவன் இப்போ ஒரு சிஎம் போஸ்டுக்கு ஒரு இதுக்கு நிக்கிறான். அதாவது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டியில நிக்கிறான். இந்த நேரத்துல அம்மா அன்புள்ள சங்கீதாக்கா, எடிட் பண்ணி போடாதீங்களா? அன்புள்ள சங்கீதாக்கா, உங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் மாதிரி முதல் நாள் கட்டி பிடிச்சது இப்ப ஞாபகம் வர இல்லையா? உங்களோட பிள்ளைய பெத்தா பிறகு ஹஸ்பண்ட் கொஞ்சினது உங்களுக்கு ஞாபகம் வர இல்லையா? உங்களோட பிள்ளைய தூக்கி உங்களோட விஜய் கொஞ்சேக்குள்ள நீங்க பார்த்த நாளுகள் ஞாபகம் வர இல்லையா? உண்டா சந்தோஷமா கொஞ்சி குழாவின நாட்கள் ஞாபகம் வர இல்லையா? எப்படி உங்களுக்கு 27 வருஷம் வெயிட் பண்ணி ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்டமான ஒரு ஃபைட்ல நிக்கல காலவாடுறீங்க. நீங்க ஜாழ்ப்பாணத்துல எந்த இடம் சொல்லுங்க, அங்க போய் ஒரு பெரிய ஒரு மாலை போட்டு பெரிய ஒரு கோயிலே சங்கீதா கட்டணும் ஆசைப்படுறேன். எப்படிப்பட்ட ஒரு ஈனப்புறப்பட்டு ஜோதிச்சு பாருங்க. எனக்கு அது இதுக்கு மேல சொல்ல தெரியல. ஐ எம் ஜெஃப்னா, ஐ எம் ஃப்ரம் ஜெஃப்னா. எனக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினரா, ஜாழ்ப்பாணத்து தமிழனா சங்கீதா அன்னைக்கு வைக்கப்படுறேன். 1000 தான் இருந்தாலும் உங்களோட அடிச்சே இருந்தாலும் அதுதான் என்னுடைய டெபினிஷன். அதை நீங்க பிள்ளையாவோ சரியாவோ என்ன தெரியாது. Maybe you born in UK, you are kind of royal family something. Listen. You are from Jaffna. You carries our name. நீங்க எங்களுடைய பேரை கேரி பண்ணுங்க. யாழ்ப்பாணத்து மருமகன் மானத்தை வேண்டாதீங்கம்மா, புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒருத்தன் தன் சரி விஜய் இப்படி டெய்லி உங்களுக்கு அடிக்குதார். 27 வருஷமா ஏனமா மூடிக்கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க 2021ஆம் ஆண்டு டிவோர்ஸ் போட வலிக்கிறாங்க. யூ கெட் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ் ஃபர்ஸ்ட். ஏன் நீங்க அங்கே இருந்தீங்க பிள்ளைன்ற வாழ்க்கைக்கு? ஏன்டா பிள்ளை இப்ப உங்களுக்கு பாலை தானே குடிச்சோன்றிருக்கு. பிள்ளை கேம்பஸுக்கு போய் வழியா வந்துட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் he has taken the worst decision 27 years before. 27 வருஷத்துக்கு முன்னம் விஜய் எடுத்திருக்கிறது தான் தன் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு வேர்ஸ்டான டிசிஷன். So the worst decision now he has to face it. வெக்கமா இல்லையா சங்கீதாமா? நீங்க ஜாழ்ப்பாணத்தான் என்று சொல்லிக்கொண்டு எங்கண்ட மானத்தையும் வேண்டிக் கொண்டு ஒருத்தர் உங்களோட 27 வருஷம் அதுவும் தமிழ் சினிமாவில கொடி கட்டி பறக்கின்ற அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியது ஒன்றும் இல்லை அஜித் அல்லது விஜய். நான் இந்த படங்கள் எல்லாம் பாக்குறேன். விஜய் படத்தை ஒரு 5 படம் பார்த்தனோ தெரியாது. சும்மா யூடியூப்ல சின்ன சின்ன கிளிப்புகள் தான் பாக்கணும். ஐ எம் நாட் a fan of விஜய், not a fan of any bloody buggers from South India. ஒரு சவுத் இந்தியன் ஆகட ஃபேனுமே இல்லை. ஈவன் ஐ எம் நாட் a fan of any other person from India. ஸோ எனக்கு இந்தியன் ஃபேன் இந்தியாவில் யாருமே இவள்ட ஃபேன் நான் இல்லை. எனக்கு ஐ ஹாவ் சம் ரோல் மாடல்ஸ், மேபி சம்படி லைக் போல் வோக்கர், அப்படிதான் என்னுடைய ஃபேன்ஸ். ஸோ எனக்கு வெக்கமா இருக்கு சங்கீதா எனக்கு நீங்க ஜாழ்ப்பாணம் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட 27 வருஷம் வாழ்ந்து ஒருத்தன் பிள்ளையும் பெற்று 2 பிள்ளையும் இருக்கு. ஒரு பிள்ளைண்ட அப்பா அம்மா மாத்தையில அது அந்த பிள்ளைய அணுவா வெட்டினாலும் அந்த அணுவிலையும் அப்பாட ஜீனும் அம்மாண்ட ஜீனும் இருக்கும். அம்மா நீங்க ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷன் முடியும் அந்த கூத்து அடிச்சிருக்கலாம் தானே. இப்ப நீங்க பழி வாங்குறீங்க. The worstest woman in the world is சங்கீதா. That's my opinion. என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் சங்கீதான் இந்த உலகத்தினுடைய ஒன் ஆஃப் த worstest women. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உங்களுக்காக தன்னுடைய புகழ், தன்னுடைய அழகு, தன்னுடைய சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கான். சரி, அவன் த்ரிஷாட்ட போறானண்டா, யூ ஹேவ் given some gap, no? Why don't you think about it? த்ரிஷாவை நோக்கி விஜய் போறாரண்டா, யூ ஹேவ் மேட் a gap. You try to fill that gap. அதை விட்டுட்டு டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்து மென்டாலிட்டியை தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. மரியாதை இல்லாம இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்துல ஐ பேக்கப் விஜய். ஏனண்டா விஜய் நினைச்சிருந்தா எப்பயோ தூக்கி எத்தனையாயிரம் ஃபேன்ஸ், எத்தனையாயிரம் பேர், எத்தனை. நான் ஏன் விஜய் தூக்கி எறியல இந்த குடும்ப வாழ்க்கைய? 2 பிள்ளைகளை பெற்றுட்டான். 1000 பேர் தான் கொண்டு நீ அப்பாண்டு காட்டினாலும் விஜய் தான் அப்பா. அது மாத்தவே இயலாது. அதே மாதிரி இந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன்
Vijay has taken a wrong step couple of years before. இன்னொரு 2021 டிவோர்ஸ் கேட்க போறீங்களா, வாங்கோ போறீங்களா, சைன் வச்சுட்டு அனுப்பி இருக்கோம். விஜய் has taken very wrong decision in 2021. Since today, அந்த நாள் இந்த வரைக்கும் அதே wrong decision தான் விஜய் ஐயா செஞ்சுட்டு இருக்கார். வாழ்க்கையிலையா வாழ்க்கை பிடிக்கல, இந்த வாழ்க்கை is very short. I'll tell you again, I have experienced everything. So the life is very short. இந்த வாழ்க்கை எங்கடா, this is our life, this is not somebody else life. இன்னொரு ஆளுடைய வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா ராசா, உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை வாழ், இல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போ. அதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் த லைஃப். இந்த வாழ்க்கை பொம்பளை பிள்ளைகளுக்கு முறைசின அட்வைஸ், இந்த வாழ்க்கையில இது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சந்தோஷத்தை இன்னொரு ஆள் தீர்மானிக்க கூடாது. அதான் என்னுடைய பாலிசி. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், யூ ஷுட் ஹேவ் taken a decision couple of years before. Now it's not too late. இப்ப கூட not too late. You should give up. ஏனென்றால் somebody go into the courts, somebody describe the life that you had with Vijay, that means she's now really somebody, not your wife. இப்ப she's not your wife. Whether தமிழ்ல சொல்றேன் என்றால், என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் she has passed the limit. அவ வந்து உங்களை தூக்கி எறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண விளைஞ்சிட்டா. நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் டிசைட் பண்ற அப்படித்தான். எல்லாத்தையுமே உங்களுக்காக ஒருத்தனுக்காக இழக்கணும்டா, நீங்க அதை தூக்கி ரோட்ல போட்டு மிதிப்பீங்கன்னா அன்றைக்கு உங்களையும் போட்டு ரோட்ல மிதிக்கிற மென்டாலிட்டியை உருவாகி கொள்ளுங்க. இல்லைன்னா இந்த வாழ்க்கையில டிப்ரெஷன், சாபம், தூக்கு போடணும் இல்ல. வாழ்க்கைய திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற தீர்மானிக்கிறது நான், பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. ஆகவே வடிவா அவங்களுக்கு சொல்றேன், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தாலும் அது ஆணுக்கும் பெறலாம், பெண்ணுக்கும் பெறலாம், யாருக்கும் பெறலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தால் what you have to do is you have to take a decision, a bold decision. ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். give up, get the off. கேட்டுச்சா, கேட்டிருந்தா கேட்காட்டி திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. get the off. அவ்வளவுதான். வாழ்க்கையில உண்டா வாழ்றதுல பிரச்சனை இல்லை. என்றைக்கு அந்த வாழ்க்கை நேரமாதோ அன்றைக்கு அந்த வாழ்க்கை தூக்கி போட்டு போயிடும். விருந்து அதுல இருந்து சுத்தி கொண்டு மற்றவன் ஒப்பீனியனை கேட்டுக்கொண்டு அவர் டிவோர்ஸ் ஆம், இவர் டிவோர்ஸ் ஆம். ஜஸ்ட் டிவோர்ஸ் இல்லாம டெய்லி பைத்தியக்காரன் மாதிரி வாழ்றதை விட டிவோர்ஸியா நிம்மதியா வாழலாம். இது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதை விட கணக்கு விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட மென்டாலிட்டி, அந்த பிள்ளையோட ஃபியூச்சர், அவ்வளவு விடயங்கள் இதுல திங்க் பண்ணி இருக்கிறார். ஸோ ஒரு செலிபிரிட்டியா விஜய் நச்சிருந்தா எப்பயோ தூக்கி போட்டு போயிருக்கிறார். விஜய் வந்து கூட திரிஷாவை தான் காதலிக்கிறா. விஜய் திரிஷாவோட வெளிநாட்டுக்கு போனார். ஏன் உங்களுக்கு தேவையில்லாவே டேய், முதல்ல உண்ட வீட்டை பேர்றா மனுஷன். உண்ட மனுஷி யாரோட கதைக்குது? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கறி செஞ்சு கொடுக்குதா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாழைப்பழம் கொடுக்குதா? முதல்ல நீ பாடுறா. அதுக்கு பிறகு தாண்டா விஜய் இந்த பர்சனல். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது எந்த பெரிய பிரபஞ்சமா இருந்தாலும் இந்த பர்சனல்ல நோன்றது நாங்க மட்டும்தான். டிபிக்கலி ஜால்பாடிஸ் நாங்க மட்டும்தான். வேற யாருமே வாழ்க்கையில பர்சனலுக்குள்ள போய் நோன்றது. நீங்க நல்லா பாருங்க, ஈவன் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து இவ்வளவு ஒரு பிலோ என்ன சாமான் பிலோபோலியாவா மறந்துவன், அதாவது வந்து பீடோபீலியா, குழந்தை பிள்ளைகளை போய் செக்ஸ் பண்ற அந்த மனநோய் உள்ள ட்ரம்ப் இன்றைக்கு மறந்து போயிட்டாங்க. அமெரிக்காக்காரன் அதை கூட மறந்து இப்ப ஈரானோட ஓர பேர் தான் சிந்திச்சு கொண்டிருக்கான். எங்கண்டையாள் இன்றைக்கு விட்ட பெட்ரோலும் இல்லை, யாழ்ப்பாணத்துல சாப்பிடறதுக்கும் வழி இல்ல. எங்கண்ட ஆட்களை வந்து வாழ்க்கையில திருத்தல. வீடியோ போடுறேன், தேவை செய்த வீடியோவை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க.